ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் தைலம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆர்கானிக் தைலம் நார்மலாகவே ஹெர்பல் தான், டோட்டலாக ஹெர்பல் தான், அதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. நார்மலாகவே அந்த காலத்துலேருந்து நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்க தான் இதெல்லாம் நம்ம தேய்ச்சோம் ஹேர் வந்து சூப்பராக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, சட்டுன்னு வந்து முடி வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால், இதில் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட் அப்படியே ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதனால நல்லா சூப்பராக நல்லா க்ளீனாக ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஹேர் ஆயில் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் வந்து செம்மையாக வாஷ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இது நல்லா திக்காக இருக்கனால அங்கங்கே போய் தங்கிக்கும் தலையில், அதனால் வந்து பொடுகு ஃபார்ம் ஆகலாம், ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ அதனால நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் வந்து செம்ம சூப்பராக க்ரோத் ஆகிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போடலான்னு கேட்டால் உங்கள் இஷ்டம் தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம். ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஷாம்பு வாங்கி வச்சு டெய்லியும் கூட நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். டெய்லி நைட் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்போவுமே ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஹேர் மாஸ்க் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். அண்ட் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளுக்கு தேவையான அளவு நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணுற விட்டமின் இ கேப்சூல் வந்து ஈவான் 400 மேக்ஸிமம், அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே வந்து ஒரு நாளுக்கு 4 கேப்சூல் போதுமானது. ஒரு 4 கேப்சூல் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். பட் வந்து அதை நல்லா க்ளீனாக தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணணும். அவ்வளோதான் அதில் இருக்க ஒரே கண்டிஷன். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டோம்னா ரெகுலராக நம்ம விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டாக முடி கொட்டும் இல்லையா, அவங்களுக்கு கூட ஹீட்டெல்லாம் கம்மியாயிடும். விளக்கெண்ணெய் மெடிக்கல் ஷாப்லேயும் ஆர்கானிக் ஷாப்லேயும் உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விளக்கெண்ணெயை சூஸ் பண்ணுங்கள். விளக்கெண்ணெய் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ வந்து எப்போதுமே உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகணும்னா கையில் விளக்கெண்ணெய் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி மெடிக்கல்லையோ இல்லை ஆர்கானிக் ஷாப்லேயோ வாங்கினா கோகோனட் ஆயில், பியோர் கோகோனட் ஆயில், இல்லை நீங்களே வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் ஓகே தான். இந்த ஆயில் ஹெர்பல் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஹெர்பல் ஆயில் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்கும். அதில் நம்ம முடிக்கு தேவையான எல்லா போசாக்குமே இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறது ஆனியன். சின்ன வெங்காயத்தை தோலோடையே கழுவிக்கோங்க. தோலோடையே மிக்சியில் அடித்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் தோலோடனா தோலில் நிறைய சத்து இருக்குது அதனால். ஸோ அதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆனியன் சேர்க்காம எத்தனை நாள் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் மட்டும் ஆனியன் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் நம்ம ஹேரில் எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் சரி பண்ணிவிடும். நிறைய பேருக்கு பொடுகு இருக்கும், ஹீட் இருக்கும். ஸோ இந்த தைலம் வந்து பொடுகு, ஹீட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தைலம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த தைலத்தை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் வந்து நிறைய பேருக்கு இதில் விளக்கெண்ணெய் இருக்குது அண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே நல்ல கூலிங். ஸோ வந்து சளி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டே டைமில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 hours அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது உங்களோட ஹெல்த் பொறுத்து தான். எனக்கு வந்து ஒன்றுமே பண்ணாது. நான் டே டைமில் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். நைட் டைமில் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுதான் இந்த கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜெல் பேஸ்டு தைலமாக நம்மளுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஃபஸ்ட் நல்லா கோம்பு வச்சு நல்லா சீவிக்கோங்க. நல்ல ஒரு மசாஜிங் ஸ்டெப் தான் அது உங்களுக்கு.
ஸோ அந்த மாதிரி சீவினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லேயராக உங்கள் கை வச்சு எடுத்துக்கலாம், இல்லை கோம்பு வச்சு எடுத்துக்கலாம். நான் எப்போதுமே கை வச்சு தான் எடுத்துப்பேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு டக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி லேயராக எடுத்து நல்லா உங்களோட விரல் நுனி வச்சு விரல் நுனியில் தைலத்தை தொட்டு தொட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அழுத்தமாக இருக்கணும், ரொம்ப லேசாக அப்ளை பண்ணிடக்கூடாது. நல்லா அழுத்தமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா அது நம்மளோட ஸ்கார்ஃபில் செட் ஆகிடும். நான் நார்மலாகவே ஆயில் அப்ளை பண்ணும்போது இப்படி தான் அப்ளை பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு தான் மார்னிங் நான் வாஷ் பண்ணுவேன். நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனில் நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, நார்மலாக ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும், அது மாதிரி நம்மளோட ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே அதோட அப்டேஷன் வீடியோவும் உங்களுக்கு வரும். இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு 5 to 10 minutes ஆகும். பேக் சைடு எல்லா சைடுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டோட்டலாக நான் இப்படி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி டீப்பாக மசாஜ் கொடுங்க. அப்போதான் நீங்கள் தேய்ச்சிருக்க ஹேர் ஆயில் வந்து உங்களோட ஹேரில் செட் ஆகும். அண்ட் வந்து நீங்கள் எப்போதுமே வகுடு எடுக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அதில் நல்லா டீப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த இடம் தான் சீக்கிரமாக முடி கொட்டும், அந்த இடத்துல தான் டென்சிட்டியும் கம்மியாகும். அண்ட் ஃபைனலி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சீப்பு வச்சு சின்ன பல் இருக்க சீப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சீவி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அது வந்து ஒரு நல்ல மசாஜிங் ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ ஹேரை ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒன்ஸ் நல்லா சீவிடுங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சீவிட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் தைலம் சீக்கிரமாக உங்களோட ஹேரில் செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.